வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதுல வந்து வாசோட வீடியோ இல்லைனா சிம்பிளி ஷரத்தோட வீடியோ வந்து ரியாக்ட் பண்ணி போடுங்க அப்படின்னீங்க. கரெக்டா இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கும்போது ஷரத் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் நான் பார்க்கல, நம்ம சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ், கோஸ்ட் வீடியோஸ், கிரைம் ஸ்டோரிஸ் இல்லைனா ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்க. So without further delay, let's get into the video. அம்மா வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். முடிக்க முடியலையா, பயமா இருக்கு, நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னாங்க. போன வாட்டி நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்த்திருந்தேன், அது வந்து ஆடியோ சிங்க் ஆகல. அதனால இந்த வாட்டி நான் வந்து ஓப்பன்ல அப்படியே வச்சிருக்க போறேன். இந்த வீடியோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. டெக்னிக்கலா வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து இன்கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னா ஐ எம் சோ சாரி. இன்னும் எனக்கு வந்து இது எப்படி இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. வில் ஒர்க் ஆன் தட். வீடியோ நேம் வந்து த நைட் அ டீமன் அட்டாக்ட் மீ ஹாண்டட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருக்காரு. பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, எனக்கு வந்து சிம்பிளி ஷரத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவரோட சேனல் வந்து நான் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவரோட சேனலும் சரி, வாசோட சேனலும் சரி, கிரே வுல்ஃப் வாசோட சேனலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து விளாக்லலாம் வந்து காட்டியிருக்கேன், நம்ம வந்து நான் வீடியோ பார்க்குறேன், ஷரத்தோட வீடியோ பார்க்குறேன் அப்படின்ட்டு. பட் நம்ம சேர்ந்து பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரெடியா? ஸ்டார்ட் பண்ணவா? அதாவது ஷரத் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கலாமா? பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல டீமன்ஸ் இருக்கிறதா ஒரு நியூஸ். ப்ரீவியஸ் பார்ட்டா? நான் அந்த பாட்டை பார்க்கலையே. சரி, இந்த பாட்டு மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க இந்த இடத்துக்கு போனோம். ஆனா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நிறைய கொடூரமான விஷயங்களை நாங்க கேப்சர் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நிறைய வித்தியாசமான வினோதமான சத்தங்கள் எங்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அங்க இருக்க டீமன் கிட்ட நாங்க கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயத்துலதான் எதிர்பாராத விதமா ஆகாஷ்க்கு பலமான அடி காலில் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே ஆபத்துன்னு நாங்க ஆகாஷை அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள மறுபடியும் போனோம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கான காரணம் நாங்க கடைசியா பார்த்த அந்த டீமன் உருவம் தான். ஐயா, எனக்கு தெரியாது நீங்க என்ன பாத்தீங்கன்னா. இந்த வீடியோ பார்க்கவே இல்லை. ஐயோ, கொஞ்ச நாளா நம்மளுக்கு உடம்பு முடியாம இருக்குன்ட்டு நான் வீடியோ பாக்குறது இல்லை. அதனால எனக்கு தெரியல. இது வந்து பிஃபோர் பார்ட்ல வந்து போட்டிருக்காரு போல. தனி வீடியோ நினைச்சேன் நானு. வீடியோ பாஸ் பண்ணா வீடியோ நிற்கும்ன்றதே வந்து எனக்கு ஒரு செகண்ட் மறந்து போச்சு. இவர் வீடியோவில் வந்து ஜம்ப் ஸ்கேர்லாம் வராது. நானும் வந்து ஏதோ அங்கே இருட்டில் ஏதோ தெரியுது போல அப்படின்ட்டு நானும் குறுன்னு பார்க்குறேன். என்ன இப்படி ஒரு மாதிரி ஏதோ மாடு மாதிரி இருக்கு. ஓ, அதனால தான் டீமன்றாரோ. அந்த ஆடு உருவம், மாடு உருவம்லாம் இருந்தால் டீமன் சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு ப்ளே பண்ண தைரியம் இல்லையே. இதெல்லாம் போன பார்ட்டில் வந்தது. இன்னும் நம்ம இந்த மையத்துக்கே நம்ம வரலையா. கொடூரமாக தான் இருந்துச்சு. ஐயா, நானும் எங்கெங்கயோ பாக்குறேன், அதே திருப்பி காட்டுறாங்க. Hey, you are probably struggling with ஆடு.
இந்த மியூசிக் வேற எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி வந்து ஏத்திட்டு பின்னாடி வந்துட போது, அங்கே இருந்து பேசாதீங்க, பின்னாடியாவது வந்துட போகுது. நான் மறுபடியும் உள்ள போறதை யாருமே விரும்பல. பட் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதனால ஆகாஷ் அண்ட் ஜெகன் ரூம்ல சேஃபா விட்டுட்டு நானும் ராகுலும் மட்டும் இந்த இடத்துக்குள்ள மறுபடியும் கால் எடுத்து வச்சோம். பயங்கரமான காம்போ சரத்தும் ராகுலும். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்க கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஆனா கொடுமை என்னன்னா அந்த ஃபுட்டேஜ்மே கரெக்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் அந்த இடத்துல எடுத்த நிறைய ஃபுட்டேஜ் கரெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல இதுவே ஒரு பெரிய அமானுஷமா எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா த்ரில்லிங்க்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் தனியா வந்தப்ப அங்க இருக்க அந்த டீமன் என் உயிரையே பறிக்க பார்த்துச்சு. தனியா சரி, என்ன அடிச்சிருச்சு. தனியா போனாரா, ராகுலோடு போலியா அப்படின்னு கேட்க வந்து சொத்துன்னு அடிச்சிருச்சு. இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? வீடியோலையா? நான் இங்க ஏதோ கத்துதுன்னு நினைச்சேன். இருங்க, இப்படி எதையாவது போடுறது. ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ ஃபீவர் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. நான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் பார்க்க கூடாது. ஆஸ் ஐ செட், கொஞ்சம் உடம்பு முடியாம அடிக்கடி வருது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க கூடாது, நெகட்டிவா இருக்கும் அப்படின்ட்டு. என்ன இப்படி ஓடிலாம் வருது? நான் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா தம்ப்நெயில்ல வந்து 2 பேர் மட்டும் இருந்தாங்க, அப்ப நல்லா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எங்க வச்சிருக்க நைட் பாக்கெட் இருக்கா? சைலண்டாவா, கத்திராத, நான் இருக்கேன் கூட. கத்தாம இருக்கணும் தான் நாங்களும் ட்ரை பண்றோம். எனக்கு இது கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுன்னா நான் கொஞ்சம் இப்படி பார்ப்பேன். நான் இத்தனைக்கு புக்ஸ் எல்லாம் தான் அடுக்கி வச்சிருக்கேன். லேப்டாப் மட்டும் நான் பயந்து தட்டி கீழே விழுந்துச்சு. என்ன நானே அடிச்சுக்கேன். நம்ம கடைசி அந்த ஒரு தேங்காய் பார்த்தோம், இதையும் தாண்டியில. அப்போ நான் சொல்ற இடத்துல நைட் விஷன் கேமரா இங்க வேற இவரு புதுசா ஹேர் கட் பண்ணியிருக்காரா? ஏன் எனக்கு எதுவுமே தெரியல. இந்த எப்பயுமே இப்பெல்லாம் வந்து நான் யூடியூப் வீடியோ போடுறேன்னா என்னோட இன்ஸ்டால வந்து புது வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு தம்ப்நெயிலோட போடுவேன். இந்த வீடியோ போடும்போது எல்லா ஸ்டோரியும் அவர் பார்ப்பாரு. இந்த வீடியோ போடும்போது ஷையா வேற இருக்குமே. லாஸ்ட் டைம் நாங்கள் அந்த தப்பு பண்ணிட்டோம். இப்போ இங்கே கேமரா வச்சிருக்கோம். எங்களை மாரி ஏதாவது எங்கள் பின்னாடியோ எங்களுக்கு ஒருத்தையும் வந்தாலும் அந்த ஹிடன் நைட் விஷன் கேமராவில் கேப்சர் ஆகும். இன்ட்ரெஸ்ட் தனியார் ஆகுது. அதே மாதிரி எல்லா வீடியோலையும் ஏதாவது ஒன்று எட்டி பார்க்கும். அந்த மாதிரி தானே இது ஒரு மாதிரி துரத்திட்டுல ஓடி வந்துச்சு. மாடு சத்தம் கேக்குது. நீ வந்து கேமரா வச்சிருக்கோம் பார்த்தியா, அதுக்கு பின்னாடி போயிடு. அந்த இடத்த விட்டு மூவ் பண்றாத, அங்கேயே காரத்தை கொண்டு நகர்ந்துடாத. உங்களை சுற்றி எதனா நடந்தா மட்டும் கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணு. நான் அந்த லென்த் வரைக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லைடா, கூட ஒன்றா பொண்ணு. இல்லை நீ என் கூட இருக்க, நான் அவன் கூட இருக்கேன். அவ்வளோதான். சரி, சேஃபாரு. ஓகேவா? எங்கேயும் நீ ஆசை இல்லை. ஓகேவா?
கேமரா மட்டும் வாட்ச் பண்ணு, சுற்றி ஏதாவது நடக்குதுன்னு மட்டும் பார்த்து. அந்த பூச்சி சவுண்டு ஒரு மாதிரி ஓவரா கேட்கல, கொலுசு சவுண்டு மாதிரி கேட்கும். ஆனா அது என்னை பற்றி கவலைப்படாது. ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுது. ஐ எம் கமிங் டு யூ. ஆர் யூ கண்ட்ரோலிங் மை டார்ச்? பேட்டரி ஃபுல்லாக இருக்குதுல்ல? தெரியல, கூப்பிடல கூப்பிடத்தானே இது தெரியல. இங்கே எங்கே போய் முடிவு பண்ணிட்டு நான் நினச்சிட்டு வருது ரொம்ப வித்தியாசமாக பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. அவங்கள எது பண்ணாலும் எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி சிம்பிளாக தான் இருக்கு. லைட்டாக சேர்த்துட்டாங்க. டார்ச் லைட் அவ்வளோ வேஸ்ட், ஃபுல்லாக இருந்துச்சு சார்ஜ். இதுதான் ரொம்ப 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 ஆபத்தான இடம். ஏன் சொல்லியிருப்பாரு போனேன் பார்க்கல. மாதிரி மியூசிக்லாம் வரும்போது என்ன இருக்கீங்களா? ஏறணும் ஒன்னாரா? ராகுல் அங்கேயே தானே இருக்க சொன்னாரு, இவரு எங்க போறாரு? இதுதான் இந்த மாதிரி கேமராவை நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றது, அதுதான் எனக்கு வந்து பிடிக்காது. என்னைய தனியா எங்கேயும் அனுப்பாதீங்க. கண்ணு கிட்டதுரும் இது பாதவசம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. I know you are hiding somewhere. Oh my God. ஆக்சுவலாக எனக்கு அந்த சைலன்ஸ் தான் ரொம்ப பயத்தை கொடுக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம். அதான சொன்னேன். வயிறு மட்டும் தானே கலக்கல, உடம்பு முடியலன்னு கலக்கிறது இருக்குல்ல. தூரத்தில் ஒழிச்சது இதே வேலையா போச்சு. எங்கேயா போய் மாட்டிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்களா? இல்லையே, பார்க்கலையா? நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இல்லையே. எப்பா சாமி வெளிச்ச சத்தம் கொஞ்சம் பேங்காக தான் அடியப்பா சத்தப்பா. தெரியுதா? அது நீங்க சாதாரண வெளிச்சமா பாக்குறீங்க, நான் நம்பிக்கையை வெளிச்சமா பாக்குறேன். கிட்டத்தட்ட இருக்கும் அவங்களுக்கும் ஒரு 150-200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. எப்பயுமே ஷரத்தோட வீடியோ எப்போ பார்ப்பேன்னா, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒன்று இங்கே வந்து நல்லா கோஸியாக பார்க்குறது, அப்படி இல்லைன்னா ரூம்க்கு உள்ள படுக்க எல்லாரும் தூங்கிட்ட அப்புறம் நல்லா கோஸியாக பெட்ஷீட்லாம் போட்டு தனியாக ஒரு மாதிரி ஒரு ஜோனில் வந்து பார்க்குற மாதிரி. இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்போ பார்க்குறது.
ஆடுது. அது அவருக்கு சொல்லல, பயப்படக்கூடாது, நம்மளுக்கு சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து இருக்க. What do you want? நான் ஒன்று பண்ண போறேன். நான் ஒரு இடத்துல நிக்காம மூவ் பண்ணிட்டே இருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் நிற்க மூவ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ பார்க்கலாம். கண்டிப்பா யாரும் இல்லை. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம அண்ணன் நின்றுட்டு இருக்காரு. சில போல் காட்சி அடைக்கும் சிம்பிளி சொல்லுங்க. இதெல்லாம் ஜாவை சட்டை பைக்குள் போட்டு கொண்டு செல்கிறான். இந்த கதையை தான் கேட்டு இப்போ பேடா. அது என்ன சவுண்ட் ஒரு மாதிரி அப்படி கேக்குது. சவுண்ட் பாத்தீங்களா? இவரே வான்னு கூப்பிடுறாரு. Will you kill me? Will you kill me? I know you're bad. If you're bad, I am your dad. Fuck off. I am made of iron. I won't get scared easily. What the fuck you do? This is it. Guys, memang guys ya. Guys, இந்த இடம் இப்போ நான் பார்க்கறதுக்கு டோட்டலாக வேற இடமா இருக்கு. வெயிட், சார்ஜ் போயிடுச்சு. நான் பேட்டரி மாத்திட்டு வரேன். பாதி வீடியோ கூட முடிக்கல இன்னும். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. Where you went? Now I'm alone here. Now you can follow me, attack me. Whatever the fuck you want to do. If you have with funds.
அண்டர்டேக்கர் பெல் வேற அடிக்குது. I am not your enemy, okay? Please understand. Be my friend. I am coming for do help for you, okay? Trust me. Trust me, 100% trust me. Is that you? தெரிஞ்சுதா எப்படி? மியூசிக் வேற இல்ல. ராம வந்துட்டான். நான் நினைக்கிறேன் இந்த ஆப்ரேட்டிங் ரூம் கிட்ட ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த இடத்துக்கும் இங்க இறந்து போன அந்த ஆத்மாக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இந்த இடத்துல தான் ஹெவியான பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது. இப்பயும் இந்த இடத்துல நடக்குது. இந்த சைடு தான் நல்லா இருக்கும். எந்த பக்கமும் நல்லா இல்லை. என்னது என்னது நல்லா பார்த்தேன். ஒரு ஹார்ட் டிஃப்ரெண்டாக அங்கதானே இருந்துச்சு. அங்கே வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க. குழந்தைங்க பார்க்குறாங்க, பெரியவங்க பார்க்குறாங்க. ஆபாசம் பற்றி தெரியும். ஆபாசம் தெரியும். தெரிஞ்சுக்கணும்னு உங்களை விட எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு. காவல் ஏதோ டிஸ்பிளா வாயிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. ஃபோன் கேமரா நான் கையிலே வச்சிருக்கேன். எதுனா இதில் ஜூம் போட்டு காட்ட முடியாது. நான் வரவே இல்லையா ஃபஸ்ட்டு? இந்த இடத்துல நான் வரவே இல்லை. ஆக்சுவலாக அவங்களால எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியல. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோரே பண்ண விட மாட்டேங்குது. இங்கே இருக்கிற அந்த சுற்றி காஸ்ட்லி அடிக்குது. ఇది ఏమని చెప్పండి సరిగి అర్థం అవ్వలేదు. அவர் அதுதான் ரீட் பண்ணி தெலுங்குல சொல்றாரு.
இருக்கு ஐயோ ஃபுல்லாக மருந்து பாட்டில் இருக்கு. மருந்து ஸ்மெல் ஹெவியாக அடிக்குது இந்த ரூம்ல. ராகுல் சத்தம் கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் நாட் ஷூர். அந்த முண்டை நீ உள்ளதான் இருக்க. நீ அண்டர்கிரவுண்ட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. நீ నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. నువ్వు నిన్ను రావులా கண்ணாடி கோவிந்தா 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 எல்லாம் வல்ல அந்த கோவிந்தா இந்த இடத்தை காப்பாத்தி உள்ள லாக் பண்ணுங்க. சுத்தி பண்ண வச்சு உங்களுக்கு நான் ஒழுங்கா பாக்கலையே. என்ன இருந்தது? நான் செவரு மாதிரி தான் இருந்தது. அண்ட் இட்ஸ் ஏதோ எட்டி பத்து மாதிரி இருந்துச்சு. யாரது உள்ள? யாரு டோர் யாரு? வெளியாரு? நாங்கள் ஏதோ ஒரு விசித்திரமான கை வச்சேன் பார்த்தேன். கையா? ஒரு 6 விரல் இருக்கும். ஷோரா சொல்லுவோம் 6 விரல் இருக்கிற ஏய் என்ன அதெல்லாம் லக்காடி சிரிப்பு சிரிக்கிற நீ? சத்தியமா வேடா இருக்கு எனக்கு. இந்த இடமா அந்த இடம்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா ஏதோ இருக்கு கண்டிப்பா. இப்பயே என்னால அங்கங்க ஏதோ உருவங்களை பார்க்க முடியுது. என் கூட ஏதோ ஒன்று வர மாதிரி உணர முடியுது. ஆனா அந்த அளவுக்கு ஹெவியா இல்லை. என்ன அட்டாக் பண்ணல இப்போ. ஸோ நான் என்ன பண்ண போறேன், கம்ப்ளீட்டா இந்த கேமராலாம் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு லைட் எல்லாம் மூவ் பண்ண போறேன். கேமரா இங்கே வச்சு அதுக்கப்புறம் ராகுலோட சத்தம் தானே அது. பயங்கரமான சத்தமா இருந்தது. அப்புறம் எனக்கு கேமரா ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மெயின் கேமராவை ஒரு இடத்துல ஸ்டேபிளா வச்சுட்டு வெறும் நைட் விஷன் கேமரா அப்புறம் மொபைல் ஃபோன் கேமரா இது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துட்டு நான் மறுபடியும் அந்த இடத்துக்குள்ள போனேன். திடீர்னு ஒரு வினோதமான சத்தம் எனக்கு மேல இருந்து கேட்டுச்சு.
அது என்னன்னு பார்க்கலான்னு நான் மேல போயிட்டு இருக்கும் போதே இந்த கொடூரமான உருவத்தை பார்த்தேன். எங்க ஓகே எட்டி பார்த்துட்டு இருக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், பச்சை பச்சை கேட்போம். நீங்க இங்க எங்க இருக்கீங்க தெரியாது, நீங்க சுத்தி இருக்கீங்க நல்லா தெரியும். லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்க போறேன். இது EMF மீட்டர் மூலமா நீங்க இருக்கீங்க எனக்கு தெரிவிக்கலாம். லைட் ஏன் எல்லாரும் ஆஃப் பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச லைட் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவங்களுக்கு பிடிக்குமா? நான் பண்றேன். பக்கத்துல யாரும் இருக்கா? ஒத்தா வந்து சொல்லி பாடுப்பேன். ஒத்த செருப்பல் அடிப்பு. அதுல மருந்தெல்லாம் இருக்கும்ல. லாக் ஆயிடுச்சு. டெய்லி பண்ணுங்க. தெரியுது உங்களுக்கு? நான் பயங்கரமா பார்த்துட்டு இருந்தேன். உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. நான் செத்தா கூட பரவாயில்ல. அது இப்படி எட்டி பார்க்கல. லைக் என்ன சொல்றது, இப்படி. நான் செத்தா கூட பரவாயில்ல. பரவாயில்லையா? கவலை இல்லையா? என்ன வேணும் உனக்கு? வாட் யூ வாண்ட்? இதுக்கப்புறம் நான் இங்கிட்ட இருந்த எல்லா லைட் சோர்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷன் கேமரா மட்டும் வச்சு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எக்ஸ்ட்ரீமான பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல எனக்கு நடந்துச்சு. நிறைய வினோதமான சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நிறைய கொடூரமான உருவங்களையும் நான் என் பக்கத்திலேயே பார்த்தேன். அதை கேப்சரும் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்துல நான் கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் இந்த ஒரு சம்பவம் எனக்கு நடந்துச்சு. நான் போன இந்த வீடியோல சொன்ன மாதிரி அந்த இடத்துல எடுத்து நிறைய ஃபுட்டேஜ் டிலீட் ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனா லக்கிலி இந்த ஒரு ஃபுட்டேஜை மட்டும் எங்களால ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. இந்த ஷாக்கிங்கான ஃபுட்டேஜை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நான் பார்க்கல. அது ஒரு செகண்ட் பின்னாடி இப்படி இப்படி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ரெடி சூத்தலை
அம்மா ஃபோன் பண்ணிருக்காரு. ஃபோன் பண்ணி சுத்தமா கேட்கல, நிஜமா கேட்கல. நைட்ல பேசிட்டு இருக்கேன்னா அங்க ஒரு கிளாஸ் இருந்தது. சரியான இப்படிலாம் எப்பயுமே போக மாட்டாரு. லைக் என்ன சொல்றது, ஒரு இது ஆயிடுச்சு, ஒரு லைக் பிசிக்கலா வந்து அது இதாகுதுன்னா அப்படி போக மாட்டார்ல. ஒரு 2 வாட்டி நின்று திட்டிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு என்ன வா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு கத்திட்டு போவார்ல. இது வேகமா போறாரு. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து நானும் ராகுலும் பாதுகாப்பா வெளியே வந்துட்டோம். ஆனாலும் கடைசியா நடந்த அந்த சம்பவத்தை என்னால இப்ப வரைக்குமே மறக்க முடியல. அங்க இருந்தது எதுவா இருந்தாலும் சரி, நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க என்ன இருக்குன்னு முழுசா ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது எல்லாமே நீங்க எனக்கு இந்த வீடியோக்கு கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்கு. இந்த வீடியோக்கு 100K லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு போக தயாரா இருக்கேன். மறுபடியும் உங்க எல்லாரையும் அடுத்து ஒரு பயங்கரமான இடத்துல வந்து மீட் பண்றோம். பாய் பாய். இல்ல இப்போ இந்த மாதிரி இதுக்கு என்னைய வேற வந்து அவரோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்றீங்க. நான் என்னத்துக்கு ஆவேன்? என்னைய ஒரு 4 பேர் தூக்க வேண்டியதா இருக்கும். அந்த லாங் வீடியோல ஷார்ட் வீடியோன்றதுனால சீக்கிரம் முடிஞ்சிச்சு, இல்லைன்னா அது போயிட்டே இருந்திருக்கும். ஷார்ட்டா முடிஞ்சிருச்சுல. ஆக்சுவலி டீமன் வந்து அந்த கோட்டு கவ் அந்த ஹார்னு இல்லைன்னா அந்த கோட்டோட ஃபேஸு அந்த மாதிரி வந்து நம்ம எந்த உருவம் பார்க்குறோம் அப்படின்னாலும் டீமன் அதுக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு ஸ்பிரிட்டு, அது ஹியூமனாக இல்லாத ஒரு ஸ்பிரிட்டு அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. இந்த சைக்கிக்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து 3rd ஐ ஓப்பன் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்பிரிட்லாம் அவங்களால பார்க்க முடியும்னா இப்போ நம்ம வந்து பார்க்குறோம்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷன் மாதிரி அவங்களுக்கு தெரியும், ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிரிட்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு உருவம் இங்கே போகிற மாதிரி தெரியுது, அந்த மாதிரி அப்படிதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஒரு ஸ்பிரிட் வந்து பேச ட்ரை பண்ணுது, சைக்கிக்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிட் வந்து இமேஜஸ் வந்து காட்டுமா. லைக் அப்படிதான் கம்யூனிகேட் பண்ண இவங்களுக்கு வந்து அப்படிதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுப்பாங்களாம். லைக் அது வந்து ஒரு வீட்டில் இருந்தேன், நான் வந்து மேல இருந்து கீழே விழுந்துட்டேன், படிக்கட்டில் வந்து கீழே விழுந்துட்டேன், இல்லைன்னா வந்து தண்ணியில விழுந்துட்டேன், அந்த மாதிரி இமேஜஸ் மட்டும் காட்டுமா. அதை வச்சு இவங்க வந்து தண்ணியில விழுந்ததுனால நீ இறந்துட்டியா அந்த மாதிரி வந்து இவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு நான் இந்த சைக்கிக்கு போனேன்னு தெரியல. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு சைக்கிக் வந்து இந்த டீமன் பற்றி பேசினதை வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து கரெக்டாக இதுவும் டீமன் இதுன்னு எனக்கு அது அப்படியே ரிலேட் ஆகுது. நீங்கள் கேட்ட மாதிரி ஷரத்தோட வீடியோவுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ டைம் என்ன தெரியுமா? 4:22. ஷரத்தோட வீடியோ நைட்டு பார்க்குறதே ஒரு பெரிய தப்பு. அதுவும் நைட்டு 3 மணிக்கு மேலே உட்காந்து பார்க்குற மிகத்து பெரிய தப்பு. ஏன்னா அந்த அந்த ஒரு மியூசிக் வைப்ரேஷன்லாம் வந்து இட்ஸ் வெரி பேட். ஐயோ அப்படின்னு இங்கே வேற வாட்ச்மேன் விசில் அடிச்சுட்டே போனாரா, நான் பயந்துட்டேன். இதோட முடிச்சுக்கலாமா? இதை ஃபர்ஸ்ட் போடுறதா நான் எதை போடுறதுன்னு தெரில. நான் ஹார்ட் வேற ரைஸ் ஆகுது. ஆனால் எனக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சு. பயத்தில் ஃபீவர் வரும், ஆனால் எனக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுக்கலாம். நான் போய் படுத்துடுறேன். ஓகே, நான் படுத்துடுறேன், போகிறேன், முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து வந்து யாரோட வீடியோ பார்க்குறது, இல்லைன்னா எந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன், இன்னைக்கு என்னால் எடுக்க முடியல டியூ டு சிக்கு.
அதனால நம்ம வந்து அடுத்து ஏதாவது ரியாக்ட் பண்றதுக்கு வந்து ஏதாவது ஐடியா இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக்கையும் பண்ணிருங்க. வேற என்னது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அண்ட் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து 2 பேரும் மியூச்சுவலா அண்ட் என்னோட வீடியோலயும் வந்து ஷரத்தோட டீமோட நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இதுக்கே நான் இப்படி இல்லை, நான் அங்கே போயிட்டு உயிரோட இருந்துருவேனா. பட் ஆனாலும் வந்து பண்ணணும்னா நீங்க அவரோட சேனல்ல போய் மேபிள் ஆர்த்தியோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாதான் அவருக்கும் தெரியும், ஓகே விரும்புறாங்க பாப்பாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஐயோ, நானே எனக்கு விளம்பரப்படுத்திக்கிற மாதிரி இருக்குல்ல, ஷையா இருக்கு, வேணாம்.